ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர். நம்ம இன்றைக்கி புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், இது என்னோடய ஸ்டைல் புளியோதரை. ஒரு கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் ஒரு 20 மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். சேப்பு மிளகா போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு வதக்கிட்டு அதில் கடுகு கொஞ்சம் போட்டுப்போம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுப்போம். கொஞ்சமாக போட்டுக்கலாம், கசக்க ஆரம்பிச்சிடும். சும்மா ஒரு நிமிஷம் நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு போட்டுப்போம், கடலப்பருப்பு போட்டுப்போம். இது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுப்போம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். புளி காய்ச்சல் எடுத்து வச்சுருக்கேன், புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியை அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு சுண்டி வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். அதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை சேர்த்து ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இந்த டயத்தில் நம்ம வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருக்க பாருங்க. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் மேலே மிதக்குது. இந்த அளவுக்கு வந்தோடனே இந்த அளவுக்கு எண்ணெய் மேலே மிதந்து வரும். இது நல்லா புளி பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிச்சிருக்குது. இந்த டயத்தில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். சில பேர் இந்த டயத்தில் பொடி போடுவாங்க, உளுந்தையும் வெந்தயம் எல்லாம் வதக்கிட்டு போடுவாங்க. நான் அதில் போட மாட்டேன். நான் இது இப்படி தான் பண்ணுவேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தை நல்லா உதிரியாக வச்சு பிசைஞ்சிக்க வேண்டியதுதான்.